ஹாய் காய்ஸ்! காலையில என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, கொழக்கட்டை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொழக்கட்டை மாவு வந்து அரைச்சு செஞ்சது. நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அ சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு 2 கிளாஸ வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அது கூட கொஞ்சம் வரமிளகா, உப்பு போட்டு அரைச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். அப்புறம் காலையில பார்த்தீங்கன்னா, இத எடுத்து செய்யறக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நைட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு வந்து ஏன் வரமிளகா போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாலாம் வந்து பச்சை மிளகாலாம் போட்டா கொழுக்கட்டையில எடுத்து எடுத்து வச்சிர்றா. அதனால வரமிளகா போட்டு ஆட்டி செஞ்சா, இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எடுத்து வைக்க மாட்டாங்க. அதனால இந்த மாரி செஞ்சுருக்கிறேன். இதுக்கு வந்து எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி, கொஞ்சம் தேங்காய் வந்து பீஸ் பீஸா கட் பண்ணி போட்டு இந்த கொழுக்கட்டைய வந்து செஞ்சா வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அதனால நான் பீஸா தேங்காய் போட்டு, அப்புறம் இந்த அரைச்ச மாவை ஊத்தி, கொஞ்சம் உப்பு போட்டு, கொஞ்சம் அந்த பக்குவம் வர வரைக்கும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து அந்த கொழுக்கட்டை ஷேப்பில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆவியில ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்தா இந்த கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி வந்து சூப்பரா செட் ஆகும். நாங்க எப்பவுமே கொழுக்கட்டைக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிடுவோம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஃபாலோ எல்லாருமே பண்ணிருங்க. ஓகே, பாய்.